வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஓகேங்களா முக்கியமான வினா விடை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பெரும் புரட்சி 1857 நடக்கக்கூடிய பெரும் புரட்சி, 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இதிலிருந்து வினா விடை வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா, 1857ஆம் ஆண்டு மாபெரும் கிளர்ச்சி. ஓகேங்களா, முகலாய வம்சத்தின் கடைசி அரசர், முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பாஜிராவின் வளர்ப்பு மகன் பெயர் நானா சாஹிப். நீதிமன்றத்தில் பாரசீக மொழிக்கு பதிலாக புகுத்தப்பட்ட மொழி ஆங்கிலம். இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்தில் அதிகமாக விதிக்கப்பட்ட வரி காப்பு வரி. ஆன்சர் பி, காப்பு வரி. டேஸ் பிரபு காலத்தில் வங்காளத்தில் நிலக்குத்தகை சட்டத்தின்படி நிலங்கள் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. பெண்டிங் பிரபுனுடைய காலம். ஆன்சர் டி, பெண்டிங் பிரபு. கிபி 9ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பொருளாதார நிலையை பெரிதும் பாதித்த பஞ்சங்கள் மொத்தம் 7. ஓகேங்களா, மொத்தம் 7. அடுத்து பாருங்கள், கோயில்களுக்கு மசூதிகளுக்கும் சொந்தமான நிலங்களின் மீது ஆங்கிலேயர்கள் விதித்த வரி மக்களின் டேஸ் உணர்வினை பெரிதும் பாதித்தது. சமய உணர்வினை. அடுத்து பாருங்க, இராணுவத்தின் இந்திய படை வீரர்களுக்கும் வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி. இராணுவத்தில் இந்தியர் படைகளுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி சுபேதார். ஆன்சர் ஏ, சுபேதார். அப்போ இராணுவத்தில் இந்திய படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி எதுன்னு கேட்டாங்கன்னா சுபேதார். பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வந்தவர் கானிங் பிரபு. இந்திய படை வீரர்களின் எண்ணிக்கை ஆங்கிலேயர் படை வீரர்களை விட டேஸ் மடங்கு அதிகமாக இருந்தது. 5 மடங்கு. இந்திய இராணுவத்தில் ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ரக துப்பாக்கி என்ஃபீல்டு. ஆன்சர் சி, என்ஃபீல்டு. நானா சாஹிப்பின் விசுவாசமுள்ள படைத்தளபதி தாந்தியா தோப்பு. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய அரச பிரதிநிதி டேஸ் கானிங் பிரபு. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இந்திய மக்களின் டேஸ் என கருதப்பட்டது, மகா சாசனம் என கருதப்பட்டது. நாடு இழக்கும் கொள்கையை அறிமுகப்படுத்திய பிரபு டல்கௌசி பிரபு. துணைப்பட திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பிரபு வெள்ளசெலி பிரபு. கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப். புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் டேஸின் தத்துவ புதல்வர். இரண்டாம் பாஜிராவ். ராணி லட்சுமிபாய் புரட்சிக்கு தலைமை தாங்கிய இடம் மத்திய இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் கானிங் பிரபு. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை டேஸ் கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை டேஸ் கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. அலகாபாத் கூட்டத்தில். எந்த கூட்டம்? அலகாபாத் கூட்டத்தில். அடுத்து பாருங்க, நீதிமன்றங்களில் டேஸ் மொழிக்கு பதிலாக ஆங்கிலம் புகுத்தப்பட்டது. பாரசீக மொழிக்கு பதிலாக ஆங்கிலம் புகுத்தப்பட்டது. பீகாரில் புரட்சிக்கு தலைமை வகித்தவர் கன்வர் சிங். பீகாரில் புரட்சிக்கு தலைமை வகித்தவர் கன்வர் சிங்.
1857 புரட்சி திட்டத்தில் திட்டமிடப்பட்ட நாள். 1857 புரட்சி திட்டமிடப்பட்ட நாள் மே 31. ரோஹில்காண்டில் தலைநகரம் ரோஹில்கண்டின் தலைநகரம் பரைலி. லக்னோவை கைப்பற்றிய ஆங்கிலேயர் சர் காலின் கேம்பல். இரண்டாம் பகதூர் ஷாவை டேஸுக்கு நாடு கடத்தப்பட்டன. ரங்கூன். ஆன்சர் டி, ரங்கூன். 1857 புரட்சி முதலில் வெடித்த நாள் மார்ச் 29. பராக்பூரில் கொழுப்பு தடவிய தோட்டாவை பயன்படுத்த மறுத்தவர் மங்கள் பாண்டே. அடுத்து பாருங்க, 19ஆம் நூற்றாண்டு சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் ராஜாராம் மோகன் ராய் டேஸ் இடத்தில் பிறந்தார்? வங்காளம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்ற நூலை எழுதியவர் ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் இரண்டாம் அக்பர். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833. லண்டனில் பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல இறந்தார். பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல இறந்தார். ராஜாராம் மோகன் ராயால் 1815ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட சபை ஆத்மீய சபை. பிரம்ம சமாசம் டேஸ் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1828. சதி தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சதி தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1828. ஓகேங்களா? கொண்டு வந்து நடைமுறைக்கு வந்தது 1829. நடைமுறைக்கு வந்தது 1829. அப்போ சதி என்னும் சட்டம் 1829 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் இயற்றினது 1828. டேஸ் பிரபு காலத்தில் சதி தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது? யாருடைய பிரபு காலம்? வில்லியம் பெண்டிங் பிரபு. டேஸ் பிரபு காலத்தில் சதி தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பிரபு வில்லியம் பெண்டிங். அப்போ எப்போ கொண்டு வந்தாங்க? 1828 கொண்டு வந்து 29 தான் சரியான ஆன்சர். 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. பிரார்த்தன சமாஜம் டேஸ் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1867. பிரார்த்தன சமாசத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது ஆரிய சமாஜம். ஆரிய சமாசத்தை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல் சங்கர். மூர்வி அமைந்துள்ள மாநிலம் குஜராத். சுவாமி வீராஜனந்தரின் சீடர் தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி செல் என்ற கூற்று தயானந்த சரஸ்வதி. இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக டேஸ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? சுத்தி இயக்கம். ஆங்கில வேதிய பள்ளி மற்றும் கல்லூரிகளை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. ஆங்கில வேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கு என்ற முழக்கத்தை முதலில் முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி. பிரம்ம ஞான சபையின் தலைவராக அன்னி பெசன்ட் டேஸ் ஆண்டு பொறுப்பேற்றார்? 1893.
ராமகிருஷ்ணா மடம் 1897ஆம் ஆண்டு டேஸ் என்ற இடத்தில் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. பேலூர். அலிகர் இயக்கம் டேஸால் ஏற்படுத்தப்பட்டது. சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான். தாசில் உத் அலாக் என்பது டேஸ் பத்திரிகை. தினசரி பத்திரிகை. சத்திய தர்மசாலையை வள்ளலால் நிறுவப்பட்ட இடம் வடலூர். ஸ்ரீ நாராயணகுரு தொடங்கிய இயக்கம் தர்ம பரிபாலன யோகம். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். தென்னிந்தியாவில் தோன்றிய மாபெரும் சீர்திருத்தவாதி பெரியார். தியோசி என்பதன் பொருள் கடவுள். தியோசி என்பதன் பொருள் கடவுள். அடுத்து பாருங்கள், 291வது கொஸ்டின். பனாரஸில் அமைந்துள்ள மத்திய இந்து கல்லூரி டேஸால் தோற்றுவிக்கப்பட்டது. அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பத்திரிகை. ஓகேங்களா? நியூ இந்தியா. ஓகேங்களா? 2 பத்திரிகை நடத்துவாங்க. இது ஃபஸ்ட்டு நியூ இந்தியா, காமன்வீல். ஓகேங்களா? 2 பத்திரிகையும் அன்னி பெசன்ட் அம்மையால் நடத்தப்பட்ட பத்திரிகை. நியூ இந்தியா, காமன்வீல். சென்னையில் டேஸ் இடத்தில் தன்னாட்சி இயக்கம் நிறுவப்பட்டது. அடையாறு. 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டேஸ் நகரில் உலக சமய மாநாடு நடைபெற்றது. சிக்காகோ மாநாடு 1893. மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறி தொண்டாற்றியவர் விவேகானந்தர். 1897ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராமகிருஷ்ணா இயக்கத்தின் டேஸ் அமைப்பின் பிரதிபலிப்பு. யுனெஸ்கோ. ஆத்மீய சபையை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். மூல் சங்கர் என்பது டேஸ் இயற்பெயராகும். தயானந்த சரஸ்வதியினுடைய இயற்பெயர் தான் மூல் சங்கர். தயானந்த சரஸ்வதி டேஸ் சீடராவார். வீர ஜனாந்தர். தயானந்த சரஸ்வதி டேஸ் சீடராவார். வீர ஜனாந்தர். சுத்தி இயக்கத்தை ஆரம்பித்தவர் தயானந்த சரஸ்வதி. சுதேசி என்ற முழக்கத்தை முதலில் தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி. இந்திய மார்ட்டின் லூதர். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் எனப்பட்டவர் தயானந்த சரஸ்வதி. நரேந்திர தத் என்பது டேஸ் இயற்பெயர். விவேகானந்தருடைய இயற்பெயர் தான் நரேந்திர தத். 1872ஆம் ஆண்டு பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமண தடை சட்டத்தை இயற்ற முயற்சி செய்தவர் கேசவ சந்திரசென். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் குறிக்கோள் வேதங்களை நோக்கிச் சொல். சூரிய ஒளியை பயன்படுத்தி மேற்கு வங்காளத்தின் மின் உற்பத்தி செய்யப்படும் திட்டம் அமைந்துள்ள இடம் சுந்தரவனம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 307. 1873ஆம் ஆண்டு சத்திய சோதக் சமாஜ என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே. இந்திய விடுதலை இயக்கமும் முதல் நிலை 1885 1919 வரை பெரும்புரட்சியின் மூலம் உருவானது இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம் ஏற்பட்ட மிக முக்கிய காரணம் ஆங்கில ஏகாபத்தியம். இந்தியர்கள் டேஸ் நாடுகளின் ஐக்கியத்தை கண்டு ஊக்கம் அடைந்தனர். ஜெர்மனி, இத்தாலி. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. டேஸ் மசோதாவால் இந்தியர்களுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை. இல்பர்ட் மசோதா. காங்கிரஸ் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் மும்பை. ஏராளமான செய்தித்தாள்கள் டேஸ் மொழியில் வெளியிட்டன. வட்டார மொழி. தாய்மொழி பத்திரிகை
தடை சட்டம் டேஸ் ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1878 தான் தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் டபிள்யூசி பானர்ஜி. படித்த நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டார்? மிதவாதிகள். அப்போ படித்தவர்களாம் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டன. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என கூறியவர் திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் திலகர். திலகர் மராத்திய மொழியில் வெளியிட்ட பத்திரிகை கேசரி. ஓகேங்களா? திலகர் மராத்திய மொழியில் வெளியிட்ட பத்திரிகை கேசரி. ஓகேங்களா? இந்து முஸ்லீம் பிரிவினைக்கான செய்யப்பட்டது வங்க பிரிவினை. வந்தே மாதரம் என முழங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. டேஸ் என்பவரால் தலைமையில் முஸ்லிம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது? சலீமுல்லா கான். சலீமுல்லா கான் என்பவரால் முஸ்லிம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. மிதவாதிகளின் தலைவர் கோகலே. அதாவது பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதிகளின் தலைவர் திலகர். முஸ்லிம்களை திருப்திப்படுத்த வெளியிடப்பட்ட சட்டம் விண்டோ மார்லி சட்டம். எப்போ கொண்டு வந்தாங்க? 1909. தன்னாட்சி கழகத்தை சென்னையில் தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட். மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றிணைந்த மாநாடு லக்னோ காங்கிரஸ் மாநாடு. லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தன. உத்தரவின்றி எவரையும் கைது செய்யப்பட்ட சட்டம். உத்தரவின்றி எவரையும் கைது செய்யும் சட்டம் ரவுலாட் சட்டம். அமிர்தசரஸில் உள்ள பூங்கா ஜாலின் வாலாபாக் பூங்கா. உலக முஸ்லிம் இனத்தை சமய தலைவர் காலிபா. கிலாபத் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1919. கிலாபத் இயக்கத்தை தோற்றுவித்தவர் அலி சகோதரர்கள். ஆயுத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878. 1878. தன்னாட்சி இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1916. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. ஜாலின் வாலாபாய் படுகொலையோடு தொடர்புடைய ஆங்கில தளபதி டயர். ஆங்கில தளபதி டயர். ஜாலின் வாலாபாய் படுகொலைக்கு பின்பு ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் நைட்வுட் பட்டம். அப்போ காந்தி கெய்சார் ஹிந்தி அப்படிங்கிற பட்டத்தை துறந்தார். ஜாலின் வாலாபாய் படுகொலைக்கு பின்பு ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் நைட்வுட் பட்டம். காந்தி துறந்த பட்டம் கெய்சார் ஹிந்து. வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. வங்காளத்தை இரண்டாக பிரித்த டேஸ் பிரபு ஹர்சன் பிரபு. நேரு முதலாக காந்தியை டேஸ் மாநாட்டில் சந்தித்தார். லக்னோ காங்கிரஸ் மாநாடு. லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1916. 1916. இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1883. சுதேசி என்பதன் பொருள் சொந்த நாடு. அடுத்து பாருங்க, இந்திய விடுதலை இயக்கமும் இரண்டாம் நிலை 1920 47 வரை. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1920. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் காந்திஜி. ஒத்துழையாமை இயக்கம் டேஸ் படிநிலைகள் நடைபெற்றது? 3 படிநிலைகள். வரிகோடா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1921. சௌரி சௌரா டேஸ் மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா நடைபெற்ற நாள். சௌரி சௌரா நடைபெற்ற நாள் பிப்ரவரி 5. சௌரி சௌரா பேரணி நடத்தியவர்கள் ஓகேங்களா? விவசாயிகள். யார்? விவசாயிகள். சௌரி சௌரா சம்பவத்தில் உயிரிழந்த காவலர்களின் எண்ணிக்கை 22. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923. சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு 1925. 1919 ஆண்டு
ரவுலட் சட்டத்தை ஆராய வந்த குழு? சைமன் குழு. சைமன் குழு. சைமன் குழு பங்கேற்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 7. சைமன் குழுவில் பங்கேற்ற இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை. சைமன் குழுவை எதிர்த்து வாசகம் சைமானே திரும்பிப்போ, திரும்பிச் செல். சைமன் குழுவை எதிர்த்த வாசகம் சைமானே திரும்பிச் செல். சைமன் குழு போராட்டத்தில் தடியடியில் உயிரிழந்த இந்திய தலைவர் லாலா லஜபதி ராய். லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. முதலில் இந்திய விடுதலை நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் ஜனவரி 30, 1926. ஜனவரி 30, ஜனவரி 26, 1930. 1930 ஜனவரி 26. உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்ட நாள் 1930 மார்ச் 12. உப்பு சத்தியாகிரகத்தில் டேஸ் தொண்டர்களுடன் காந்தியடிகள் நடைப்பயணம் மேற்கொண்டார். 78 தொண்டர்களுடன் 78 தொண்டர்களுடன் உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகள் நடைப்பயணம் செய்தார். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை டேஸில் தொடங்கினார். சமர்பதி நதிக்கரையில். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை முடித்த இடம் தண்டி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியவர் ராஜாஜி. 3 வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற நாள் 1931. பூனே ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1932. பாகிஸ்தான் தனிநாடு கோரியவர் ஜின்னா. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் நேதாஜி. யார்? நேதாஜி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். செய் அல்லது செத்துமடி, செய் அல்லது செத்துமடி என கூறியவர் காந்திஜி. நேதாஜி என்பதன் பொருள் தலைவர். ஜெய்ஹிந்த் என்பது யாருடைய முழுக்கம்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய முழுக்கம். நேதாஜி கடைசியாக டேஸ் தப்பி சென்றார்? டோக்கியோ. மவுண்ட் பேட்டன் திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஜூன் 3. மவுண்ட் பேட்டன் திட்டம் டேஸ் நாடுகளுக்கிடையே பிரிந்தது. இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகளாக பிரிந்தது தான் மவுண்ட் பேட்டனுடைய திட்டம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு முதலாக மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட இடம் செங்கோட்டை. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது சுதேசி அரசர்கள் இருந்தன 565. இந்தியாவுடன் இணைய தயங்கிய சுதேசி அரசுகள் 3. ஓகேங்களா? அது 3 என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத். ஓகேங்களா? குஜராத். ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் ஆகிய 3 மாநிலம் இணைய மறுத்தது. இந்தியாவுடன் இணைய தயங்கிய சுதேசி அரசுகள் 3. 1 ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத்து, ஹைதராபாத்து. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1954. கோவா, டையூ டாமன் ஆகியவை இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1961. பஞ்சாப் சிங்கம் எனப்பட்டவர் லாலா லஜபதி ராய். பூரண சுதந்திரம் பெறுவது இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கம் என அறிவித்த மாநாடு லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு. காந்தியடிகள் 1930ஆம் ஆண்டு தொடங்கிய இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்டவர் ராம்சோ மெக்டொனால்ட். 1942ஆம் ஆண்டு டேஸ் தலைமையில் குழு இந்தியா வந்தது கிரிப்ஸ் குழு. 2ஆம் உலகப் போர் முடிவில் இங்கிலாந்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் கிளான்மவுண்ட் அட்லி பிரபு. ஆசத் ஹிந்த் பௌஜ் என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி சுபாஷ் சந்திரபோஸ். டெல்லியை நோக்கி செல் என்று முழங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். 1946ஆம் ஆண்டு ஏற்பட்ட இடைக்கால அரசின் பிரதமர் நேரு.
1947ஆம் ஆண்டு ஆங்கில பிரதிநிதி டேஸ் பிரபு, மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி தலைமை ஆளுநர், இந்தியாவில் முதல் மற்றும் கடைசி தலைமை ஆளுநர் மவுண்ட்பேட்டன். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வல்லபாய் படேல். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தலைமை தாங்கியவர் ராஜேந்திர பிரசாத். ஒத்துழையாமை இயக்கத்தின் கடைசி கட்டம் டேஸ் இயக்கம், வரிகோடா இயக்கம். முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோர் தோற்றுவித்தது சுயராஜ்ய கட்சி. சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் தொடங்கிய கட்சி சுயராஜ்ய கட்சி. லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழி தீர்த்தவர் பகவத் சிங். ஜனவரி 26, 1930ஆம் நாள் இந்தியா முழுவதும் டேஸ் கொண்டாடப்பட்டது, சுதந்திர தினம். கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1930. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவு டேஸ் தலைமையில் அமைக்கப்பட்டது, லட்சுமி தலைமையில். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவு டேஸ் பெயரில் அமைக்கப்பட்டது, சான்சி ராணி. காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் ராஜ்பிகாரி போஸ். அடுத்து பாருங்க, இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு. இந்திய விடுதலை இயக்கத்தின் தமிழ்நாட்டினுடைய பங்கு. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. வேலூர் கழகத்திற்கு உடனடி காரணம் மதம் சார்ந்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக கலக்கத்தை தூண்டியவர் டேஸ் பிள்ளைகள், திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள். வேலூர் கோட்டை அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. சுதேசி சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட மாநிலம் சென்னை மாகாணம். சென்னை சுதேசி சங்கம் டேஸ் ஆண்டு சென்னை மகாசன சபையோடு செயல்பட்டது, 1884. சென்னை மகாசன சபை செயல்பட்ட இடம் அண்ணா சாலை. டேஸ் பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை மகாசன சபை செயல்பட்டது, தி ஹிந்து பத்திரிகை. சென்னை மகாசன சபை வழங்கிய வரவேற்பை ஏற்க மறுத்த ஆங்கிலேயர். சென்னை மகாசன சபை வழங்கிய வரவேற்புரையை ஏற்க மறுத்த ஆங்கிலேயர் எல்ஜின். சென்னை மகாசன சபை டேஸ் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்தது, 1920. டேஸ் ஆண்டு காந்திஜி சென்னை மகாசன சபையில் உரையாற்றினார், 1896. சென்னை மகாசன சபையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் டேஸ் உரையாற்றினார் நேரு. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் மேற்கொண்ட தொழில் வழக்குரைஞர். வ.உ.சி. மேற்கொண்ட தொழில் வழக்குரைஞர். வ.உ.சி. ஆரம்பித்த கப்பல் நிறுவனம் சுதேசி கப்பல் நிறுவனம். ஓகேங்களா? வ.உ.சி. கப்பல் போக்குவரத்தை தூத்துக்குடியிலிருந்து டேஸ் இடையே தொடங்கினார், கொழும்பு வரை. தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை. வ.உ.சி. அரசியலில் ஈடுபட்ட முக்கிய காரணமாக அமைந்த நிகழ்வு வங்க பிரிவினை. வ.உ.சி. டேஸ் ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார், 40 ஆண்டுகள். சுப்பிரமணிய சிவா டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார், திண்டுக்கல். சுப்பிரமணிய பாரதி டேஸ் ஆண்டு பிறந்தார், 1882. பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை சுதேசி மித்திரன். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை இந்தியா. என்னது? இந்தியா. பாரதியார் வெளியிட்ட ஆங்கில பத்திரிகை பாலபாரதம். டேஸ் எழுத்துக்களுக்கு ஆங்கில அரசு தடை விதித்தது. பாரதியார் எழுத்துக்களுக்கு ஆங்கில அரசு தடை விதித்தது. பாரதியார் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட ஆண்டு 1918. ஆசத்துறையை சுட்டு கொன்றவர் வாஞ்சிநாதன் டேஸ் சமாஸ்தானத்தில் பணியாற்றினார், திருவாங்கூர். கொடிகாத்த குமரன் டேஸ் ஊரில் பிறந்தார், சென்னிமலை. கொடிகாத்த குமரன் டேஸ் குமரன் என அழைக்கப்பட்டார், திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்பட்டார்.
காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பூண்டி குடிநீர் திட்டத்திற்கு அடித்தளமிட்டவர். பூண்டி குடிநீர் திட்டத்திற்கு அடித்தளமிட்டவர் சத்தியமூர்த்தி. பூண்டி குடிநீர் திட்டத்தை திறந்து வைத்தவர் காமராஜர். பூண்டி குடிநீர் திட்டத்திற்கு காமராஜர் சூட்டிய பெயர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி குடிநீர் திட்டம். இந்திய மொழியை கட்டாய மொழியாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. குருகுல கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. காங்கிரஸிலிருந்து வெளியேறி ராஜாஜி தோற்றுவித்த கட்சி இளம் இந்தியா. இந்திய அரசியலின் சாணக்கியர் ராஜாஜி. இந்திய அரசு டேஸ் ஆண்டு ராஜாஜிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியது 1955. கர்ம வீரர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்பதற்காக காமராஜர் டேஸ் சிறையில் அடைக்கப்பட்டார். அலிப்பூர் சிறை. சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்களில் ஒருவர் ரங்கையா நாயுடு. செக்கிழுத்த செம்மல் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் எனப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். 1939ஆம் ஆண்டு சென்னையின் மேயராக இருந்தவர் சத்தியமூர்த்தி. சாணக்கியர் என போற்றப்பட்டவர் ராஜாஜி. சாணக்கியர் என்று போற்றப்பட்டவர் ராஜாஜி. அரசை உருவாக்குபவர் என போற்றப்பட்டவர் காமராஜர். பெருந்தலைவர் என போற்றப்பட்டவர் காமராஜர். சாஸ்திரி மறைவிற்கு பின் இந்தியாவின் பிரதமரானவர் இந்திரா காந்தி. லால் பகதூர் சாஸ்திரிக்கு மறைவிற்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி. சுதேசி தர்ம சங்க நெசவாளிகளின் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. டேஸ் ஆண்டு ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று அமைச்சரவை அமைத்தது 1937. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள். நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட ஆங்கில பத்திரிகை ஜஸ்டி பார்ட்டி. நீதி கட்சி முதலில் டேஸ் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது 1920. பெண்களுக்கு வாக்குரிமை டேஸ் ஆண்டு நீதி கட்சி வழங்கியது 1921. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929. நீதி கட்சியின் முதலமைச்சர் சுப்புராயலு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே இவர் தான். நீதி கட்சியின் முதலமைச்சர் சுப்புராயலு. பெரியார் என்ற பட்டம் டேசால் ராமசாமி நாயக்கருக்கு வழங்கப்பட்டது தர்மாமால். அண்ணா எம்ஏ பட்டம் டேஸ் பல்கலைக்கழகத்தில் பெற்றார் பச்சியப்ப கல்லூரி. அண்ணா எம்ஏ பட்டம் எந்த கல்லூரியில் பெற்றார்னா பச்சியப்பா கல்லூரி. விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856. இசைவேளாளர் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? மயிலாடுதுறை. சென்னை மாணவர் மன்றம் டேஸால் ஏற்படுத்தப்பட்டது தர்மாமால். செக்ரட்டரியேட் என்பதை டேஸ் என அண்ணாவால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தலைமை செயலகம். ஆந்திரா பல்கலைக்கழகம் டேஸ் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது 1925. சத்தியமே ஜெயதேவே என்பதன் தமிழாக்கம் வாய்மையே வெல்லும். தமிழ்நாடு என்று டேஸ் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1967 பண்டி 1969 நடைமுறைக்கு வந்தது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த இடம் புதுக்கோட்டை. டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த இடம் புதுக்கோட்டை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற பாடுபட்ட பெண் சீர்திருத்தவாதி முத்துலட்சுமி. தமிழக சட்டமேலவையின் முதல் பெண் உறுப்பினர் முத்துலட்சுமி. தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை அறிவித்தவர் அண்ணாதுரை.
பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கு வழங்க உத்தரவிட்டவர் அவினாசிலிங்க செட்டியார். முத்துலட்சுமி ரெட்டி தமிழக மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 1929. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். நீதி கட்சி தெலுங்கு மொழியில் நடத்திய பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா. பொதுப்பணி தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. 1937 ஆண்டு காங்கிரஸ் கட்சி டேஸ் தலைமையில் அமைச்சரவை அமைத்தது, ராஜாஜி தலைமையில். பணியாளர்கள் தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1924. 1944 ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சிக்கு டேஸ் கழகமாக பெயர் மாற்றப்பட்டது, திராவிட கழகம். வீர தமிழன்னை என்ற பட்டத்தை பெற்றவர் டாக்டர் தருமாம்மாள். ஈவே ராமசாமிக்கு நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் தருமாம்மாள். யாரு? தருமாம்மாள். அடுத்து பாருங்க, எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கியவர் தருமாம்மாள். தருமாம்மாள் பிறந்த மாவட்டம் தஞ்சாவூர். முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை டேஸ் ஆண்டு தொடங்கினார் 1949. தமிழ் புது வருட நாளாக அண்ணா அறிவித்த தேதி முதல் தேதி சித்திரை. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய ஆண்டு 1949. அப்போ திமுக 1949 தான் தொடங்கினாங்க. 14 அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டவர் பெரியார். வைக்கம் போராட்டம் நடந்த ஆண்டு 1924. பெரியார் டேஸ் ஆண்டு சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1921. இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்திய சுதந்திர போராட்டமும் பெரும் புரட்சியும் நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.